அறியாத நெஞ்சிலே ஓமெனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா காட்டுவாரிந்த அறியாசனம் இன்று ஒரு அரியபெரிய காரியத்திற்காக இந்த இந்திர சபை கூட்டியிருக்கிறேன். முன்பு இதே இந்திர சபையை கௌஸ்தாபனத்தை பெற்று ஆராய்ச்சி செய்வதற்கு யார் கூட்டினேன். இந்த உலகத்திலே ஒரு பெரிய அதிகமான சம்பவத்தை காட்டுவதற்காக இந்த இந்திர சபை கூட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த இந்திர சபைக்கு யாரெல்லாம் வருகிறார்கள், வானவர்கள், தேவர்கள், கிரீட சம்பந்தவர்கள் எல்லோரும் வானவர்கள் எல்லாம் வருகிறார்களா என்பதை நான் அறிய வேண்டும். அவர்கள் எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். இஷ்டமான தெய்வமே அறிகரன் ஈன்ற செல்வமே, இஷ்டமான தெய்வமே ஐயப்பா 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 சமாளிவரே அருகே செல்வமே, சமாளிவரே அருகே செல்வமே. அன்பு பாதையில் ஒளி வீசும் ஞான தீபமே, அன்பு பாதையில் ஒளி வீசும் ஞான தீபமே, இஷ்டமான தெய்வமே அறிஞர் ஈன்ற செல்வமே, ஆண்டவன் இஷ்டமான தெய்வமே அறிஞர் ஈன்ற செல்வமே. ஐயனை அம்மையாக்கி அப்பனை தந்தையாக்கி, ஐயனை அம்மையாக்கி அப்பனை தந்தையாக்கி, ஐயப்பன் என்ற
தெய்வமே இந்த செல்வமே ஐயப்பா 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 சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா. இங்கே சேவகனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வண்ணம் மகிழ்ந்த வண்ணம் அந்த இந்த சபையிலே கூடுவதற்கு யார் யார் வருகிறார்கள் என்பதை அவன் திருவாய் மூலமாக நான் அறிய வேண்டும் அல்லவா? அறிந்து கொள்வோம். அலைப்பாயுந்தே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே அலைப்பாயுதே கண்ணா அலைவாய்ந்து காத்துக் கொண்டிருக்கிறேன். சேவகன் என்று மட்டுமானது எங்கிருக்கிறார்கள் செய்யலாம். அலைப்பாயுதே கண்ணா செல்வனும் அலைப்பாயுதே அலைப்பாயுதே கண்ணா செல்வனும் அலைப்பாயுதே. அதேபோல 14 ஒரு முறை தேவசேவை கொடுக்கிற விளக்கம் தேவதுந்தமிழ் உலகையில் செவ்வாய் கேட்டோடு விழுந்தேன். தேவேந்திரா அனைவரும் வந்து விட்டார்கள். வாருங்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவேந்திரா, உலகுருவாகிய வசிஷ்டரே, தாங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று எந்த சபைக்கும் அலங்காரம் சுற்றுவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். வானவர்கள் தேவர்கள் யாவரும் வந்து விட்டார்களா? அனைவரும் வந்து விட்டார்கள். தாங்களுக்கு தான் தெரியா? ஆமா. எனது பேச்சுக்கு பேச்சு, வாக்குக்கு வாக்கு, எதிர்பார்ப்பு பேச்சப்படியே எனது ஆரோக்கிய வேந்தன் கருந்தாடி வேந்தன் அந்த விஸ்வாமித்திர மாமனிவர் என்ன காண வேண்டும். 1000 கண் போதாது வண்ணக்கிளியே வர வேண்டும் வர வேண்டும் வருகின்ற ஆரவாரம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. வருகை எதிர்பார்க்கலாம். ஆகட்டும், வாருங்கள்.
எங்கு பார்த்தாலும் ஒரே அமளி, எங்கு பார்த்தாலும் ஒரே அமளி. அமளி 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 அமளி. மக்கள் ஒன்றாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன், வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நாட்டு மக்களுக்கு ஒன்றாக வேட்டைக்கு வந்தேன். அதோடு வாணி பார்த்து வாணி பார்த்து கீழே பார்க்க மேல பாரு. ஹலோ 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 மைக்கு நல்லா இருக்கு. வந்து நான் போற வரல குறையக்கூடாது, அப்புறம் குறைச்சி இன்னும் பண்ணிடுவோம். வந்து கிளம்பினாரே நாட்டு மக்கள் பசி பட்டு அங்கிருந்து ஓடி பார்த்து பசி என்பது கெடுமை கிடையாது. கண்ணு கட்ட தூரமாக சிறிய ஒரு ஆசிரியர் தெரிந்தது. அங்கு சென்று பார்த்து ஒரு முனிவர் இருந்தார். முனிவரை கேட்டு வேட்டைக்கு வந்த இடத்துல நாட்டு மக்கள் எல்லாம் பசியாகவே துடித்துடித்துக் கொண்டார்கள். ஏதாவது உணவு இருக்குமா என்று கேட்டேன். யாரு எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று கேட்டார். என்னுடைய நாடு காதுகிறார். என்று கூறியே அழைத்து வர சொன்னார். நாட்டு மக்களை அழைத்து வந்த ஆசர் முன்பதாகவே அமர வைத்து அப்பொழுது தேவலோகத்திலே கால என்பதை வரவழைத்து என் நாட்டு மக்களுக்கு அமர்வளித்து விட்டார். சிந்தித்து பார்த்து ஒரு காமதேவன் பசுவாகப்பட்டது. நாட்டு மக்களுக்கெல்லாம் அமர்வளித்து விட்டது. இது வந்து ஒரு பசுமை நமது நாட்டிலே இருந்தால் நமக்கு நமது நாட்டு மக்களுக்கு உதவியாக கூட்டிட்டு என் நாட்டு மக்களை விட்டு அந்த பசுவை இழுத்து செய்தேன் சென்றார்கள். என் நாட்டு மக்கள் அந்த பசு சூறாவளி கட்டுமொழி சொல்லி விரட்டடித்து விட்டது. ஓடாடி வந்தார்கள். அண்ணா முடிவு என்று கூறியார்கள். கொண்டு வருகிறது என்று கூறியார். எப்படியாவது காமதேவன் காதலாட்டு கொண்டு செல்ல வேண்டும். சென்ற முடிவிடத்திலே கேட்ட காமதேவன் பசுவை அன்று என்ன கூறியார். இந்த பசுவுக்கு சொந்தமாக இல்லை, தேவலோகத்தில் தேவதர் சொந்தமானது. இந்த பசுவை அடைய விழுகின்றார். ஒன்று இரண்டு அல்ல 12 விலகாரமாக தவம் புரியும் என்று கூறியார். எப்படியாவது மனதில் கொண்டு தவம் செய்தே தவம் செய்தே காமதேவன் பசுவை அடைவதற்காக விட்டு தவம் செய்ய வேண்டும் கூறினார். தவம் செய்தே 30 கோடி தேவர்கள் செய்வார்கள். தேவ சோகோடி என் தவத்தை குறைக்க திட்டமிட்டு மேடகள் சொல்லப்பட்ட முன்பதாகவே நாட்டி வர வைத்தார். நலனவாடு வைத்தார்கள். பெண்ணை பார்த்து என்னுடைய தவம் என்னுடைய தவம் குறைந்து போய்விட்டது.
ஒரு பெண்ணாலே தவக்குழிந்து போய்விட்டதே. இல்லை, எப்படியாவது காவிரி பசு காது நாட்டுக்குள் செல்ல வேண்டும். மீண்டும் தவ செய்தே கொஞ்சம் வெளியிட்டு விட்டு தவத்தை கொடுக்க செய்தார்கள். கொடிய மிருகத்தை காது நாட்டி விரிட்டடித்து காமரின் பசுவை நான் கைப்பற்றினேன். காது நாட்டிலே மக்களோட மக்கள் ஒன்றாக நான் வாழ்ந்ததாக எனக்கு ராஜரிஷி என்று பட்டத்தை கொடுத்தார்கள். காமரின் பசுவை அனுமதிக்க வேண்டி யாரும் கோரியம் இழுத்து விசுவப்படுத்தி வைத்து அழித்ததா எனக்கு விசுவமில்லை. நான் எங்கேயோ சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, பக்கத்துல சிரிக்கிறா காக்காயா காத்து இருக்கட்டும். பல்வேறு வெளுத்த கோவலை தேவராகுத்தலே தேவதத்துவம் எல்லாம் வணங்க செய்து தெய்வ ரகசியம் பேசும் வழக்கமா பல ஆண்டு தொடங்கியிருக்கிறது. தேவதத்துவம் வந்திருக்கிறாய். தேவருக்கெல்லாம் தளபதியானவரோ தெய்வீகரம் ஆண்டவர் ஒருவரை தவிர யாருக்குமே துணிச்சலை வரார். தேவதத்துவம் வணங்க செய்வதற்கு காரணமே என்ன விட்டு அறிய வேண்டும். பார்த்து வருகிறேன், என்ன விட்டு அறிந்து வருகிறேன், என்ன விட்டு அறிந்து வருகிறேன். வரவேண்டும் ராஜரிஷி அவர்களே. இந்த சபைக்கு தாங்கள் எப்பொழுது வருவீர்கள்? உங்களுடைய பொற்பாத கமலம் இந்த சபைகளை படுவதற்கு அடியேன் கொடுத்து வைத்தவர். முன்பு கஸ்தூராபரணத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு யாம் கூட்டினோம் என்பது யாம் அறிந்தது. இன்று ஒரு அரிய பாரிய காரியத்திற்காக இந்த சபை கூட்டியிருக்கிறேன். வாடுவர்கள் தேவர்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்து விட்டார்கள். தாங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தவர் நாம் காத்துக் கொண்டிருக்கிறேன். அரசாட்சி சிறப்பாகவே எங்களை கேட்போம். எல்லாம் உங்கள் ஆசை. தேவேந்திரா 12 வருடத்துக்கு தெய்வலோகத்தார் தேவனுக்கு வணக்க செய்வது வழக்கல்லவா? உண்மை. பல ஆண்டு தொடங்கி இருக்கின்றது. தேவ தொண்டர்கள் வணக்க செய்திருக்கிறாய். உண்மை. வாயு பகவான் அவர்கள் இருக்கிறார், அதோடு இருக்கிறார். வர்ண பகவான் அவர்கள் இருக்கிறார், அதோடு இருக்கிறார். அக்கிர பகவான் அவர்கள் இருக்கிறார், அதோ ஆடக்கூடிய யமதர்மராஜன் அவர்கள் இருக்கிறார். யமதர்மன் 33 தேவர்கள். ஆமா, 47 சிவாயர் அனைவரும் வந்திருக்கிறார்கள் இந்த சபைக்கு. எல்லாமே தேவ. இனி யார் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? கலகலப்பில்லையே. ஏன் கலகலப்பில்லை? இந்த தெய்வ சபை கலகலப்பாக இருக்க வேண்டாம். ஓஹோ, இனிய நண்பன், ஆறு நண்பன், எந்தாடு வேந்த பிரதேசம் முடிவர் வர வேண்டும். அப்பொழுது பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, எதிர் மூச்சுடைய தேவை. என் குலகுருவை இதே வரவேற்கிறேன். குலகுருவே எங்கே? வாருங்கள் விஸ்வபத்தமணி அவர்களே. தாங்களை காணவில்லை என்று கண்டை இருந்த பசுவை போல துடிதுடித்துக் கொண்டிருந்தேன். நலமாக இருக்கின்றீர்கள்? நலவு குழு குறையிலே நலமாகவே இருக்கின்றேன். சிறப்பாக இருக்க வேண்டும். கலகலப்பாக இருக்க வேண்டும் என்றார். கருந்தாடி வெந்தாடி ஒன்று சேர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேவிசபையை கலகலப்பாக இருக்கு. பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, எதிர் மூச்சுடைய கடவுள். உண்மை. இருந்தபோது கலகலப்பில்லை என்றால் தேவேந்திரா வாருங்கள். சபை கலகலப்பில்லாமல் இருப்பது தாங்கள் கவனத்திற்கு வந்துவிட்டது. ஆமா, அதை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை அல்லவா? தாங்களுடைய கடமைதான். ஆடர் கலை எங்கிருந்தாலும் போற்றப்படக்கூடிய ஒன்று. உலகை நடம் மங்குமை அவரை அழைத்து ஆடலை ஏற்பாடு செய்கிறேன். யார் இங்கே? தாராளமாக ஏற்பாடு செய்யலாம். மிக்க சந்தோஷம். யார் இங்கே? யாரை நியமித்திருக்கிறாய்? யார் வேண்டும்? தான் யாரு? தேவதி போது மேனகா. வேணாம், அது தவத்தை கலைக்கிறவள். சுவாமி, பேச்சு மூச்சு இல்ல
மேனகால் இப்பொழுது இங்கே இல்லை. நீ எதிர்பார்த்தால் வந்து ஊர்வசி அழைத்து வரலாமா? ஊர்வசி அது வேணாம், நாடக போயிடுச்சு. அம்மிக்கிட்டு உட்காரியா, இங்க தேவலத்தில் வந்து நாடகம் போயிருச்சா? ஊர்வசி ஏதோ அழைத்து வர சொல்லுகிறேன். ஏற்பாடு செய்துள்ள வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புறம் ஆட வேண்டும், இளவரசர் பாட வேண்டும். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், ஆசை கடலை ஊறுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், ஆசை கடலை ஊறுகிறாள். அபிநயம் மகனுக்கும் காதல் சுவாமி, தாங்கள் அன்னை உமையவள் ஆடி ஆட்டம் போடுவே சரோப்பாகவே. இது போன்ற ஒரு பரதநாட்டிய கலை நான் என்றுமே வாழ்நாளிலே இன்றுதான் முதல் முறையாக சிறப்பாகவே இருந்தது. இந்த பெண்மணிக்கு தகுந்த பரிசு கொடுத்து உடனே ஏற்பாடு செய்கிறேன். யார் இங்கே இந்த பெண்மணிக்கு முத்துமாலை பரிசு? அப்படியா? மட்டும்தான் கொடுப்பாங்களா? என்னமா முத்துமாலை மட்டும்தான் கொடுப்பாங்களா? தாங்களுக்கு என்ன வேண்டும் கேட்டாலும் எதை வேணாலும் தருவோம். அப்படியா? ஆமா. அப்படியா? ஆகட்டும். தாங்களே வாங்கிட்டு வந்தா அது சந்தோஷமானங்க. நாங்கள் போய் வாங்கி வருவதா? எங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு அரண்மனையில் ஆள் வைத்து விட்டோம். இத்தேகுலத்திலே அவர்களை கூறிவிட்டோம். தாங்கள் வந்து தந்து விடுவார்கள். சென்றோமா? ஆமா, நான் சொல்ல முடியாது. நல்லா அழகா இருக்கிறாரு. சென்றோமா? சுவாமி, இன்று முதலாண்டு தொடர்கிறீர்களே, இன்று பேசுகின்ற வார்த்தை முத்து முத்தாக இருக்க வேண்டும், கருத்துக்களாக இருக்க வேண்டும். அடுத்த ஆண்டு வருவதே மனதிலே தங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அது உன்னுடைய தலைமையில் நடக்கட்டும். 12 வருடம் குறிஞ்சி வளர்வதைப் போலவே இந்த இந்திரசபை கூட்டுவது என்னுடைய தலையாய கடமை. கஸ்தூபனத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து இந்த இந்திரசபை கூட்டினோம். இன்று ஒரு அரிய பெரிய காரியத்திற்காக இந்த சபை கொண்டிருக்கிறேன்.
இந்த உலகத்திலே பூ உலகத்திலே மன்னவனாக மனிதனாக பிறந்த ஒருவன் தன் உயிரிலே போயினும் சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்து காட்டிய சரித்திர நாயகனாக பெண்களை எல்லாம் தாயாக தங்கையாக நினைக்கின்றவராக சத்தியமே பேசுவனாக உண்மையோடு வாழ்பவனாக இருக்கின்றானா என்பதை அறிய விரும்புகிறேன். நான் பூலோகத்திலே தந்தாறு விட்டு பிறந்தவரை சிக்காதவன் வாரி வாரி வணக்கக்கூடிய வல்லவன் வல்லலாக இருக்க முத்தவன் நீதிவான் சத்தியவேந்தன் பொய் சொல்லாமல் ஒருவன் பூலோகத்திலே இருக்கின்றனா இல்லையா? கொள்ளையின் காவல் உயிர்களை தோன்றலாக இருக்கிறானா? உன்னுடைய அதுவும் பூபுலகிலே வாழ்கின்றானா என்பதை அறிய விரும்புகிறேன். இந்த சபையிலே உன்னுடைய கருத்துக்கள் தாங்கள் தான் விளக்கமளிக்க உன்னுடைய எண்ணங்கள் பூலோகத்தில் உள்ள மனிதன் அல்ல மனிதன் உண்மை வாங்கிய கடனே இல்லை என்று சொல்ல அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அரிது என்று சொல்லியிருக்கிறார்கள். 10 மாத சுமந்து பெற்றெடுத்த தாயே கட்டிய மனைவியை பேச்ச கெட்டு காலால எட்டி 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 உதைக்கக்கூடியவன் பூலோகத்தில் அப்படி இருக்கும் மனித உலகம். அப்பேற்பட்ட மனிதன் பூலோகத்தில் இருக்கும் பொழுது தந்தார விட்டு பிரதேசம் எவருமே இருக்க முடியாது, இருக்க வேண்டும் என்பதற்கு தாரைப்பட்டுகிறேன். வாழ்வார் வழிகக்கூடிய வல்லவன் எவருமே இருக்க முடியாது சுவாமி. சத்தியவேந்தன் இருக்க முடியாது, பொய் சொல்லாமல் வருவது இருக்க முடியாது முடியாது. மாமனிவரே, இதுவரை தாங்கள் வாதம் பேசவில்லை என்று ஆராய்ச்சி பார்த்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள். பூலோகத்திலே பொய் சொல்லாதவன் உத்தமசீலன் சத்தியவேந்தன் நீதிமான் உத்தமன் வாங்கிய கடன் திருப்பி கொடுக்க முடியும் தன் தாவரோடு கூட ரசிக்காதவன் ஒருவன் இருக்கிறான் என்று நான் உன் ஆணித்தனமாக கூறுகிறேன். பூலோகத்திலே தந்தார விட்டு ரசிக்க மாட்டான் வள்ளல் பெருமான் உத்தமன் நீதிமான் சத்தியவேந்தன் பொய் சொல்லாதவன் ஒருவன் பூலோகத்திலே பொய் சொல்லாதவன் வாழ்கின்றானா? அருமையான பேச்சு, அருமையான அடியப்பா. தாங்களை போற ஒரு முனிவர்களை நான் இதுவரை பார்த்ததில்லை. யார் அவன்? 56 தேசத்தை ஆளப்பட்ட திருச்சகோதர வளர்ப்பும் மகன் எனது சிசியம் அரிச்சந்திரன் தேசத்தை அரிச்சு முடித்து வருகின்ற மன்னே அரிச்சந்திரன் தந்தார விட்டு ரசிக்க மாட்டான். வாரி வாரி வடுக்கக்கூடிய வள்ளல் உத்தமன் நீதிமான் சத்தியவேந்தன் பொய் சொல்லாதவன் அவன் யாரிடம் பேசிக் கொண்டிருப்போம் என்று தாங்கள் யோசனை பார்த்து பேசப்படும் தாங்களிடம் அவன் மெய்யன் பொய்யன மெய்யன் ஹலோ ஹலோ அப்படி இருக்கட்டும். இருக்கட்டும். அது சரி. சோமத்துமதி அரிச்சந்திரனத்தில் நொடிக்கு 100 பொய்யமான வாங்க முடியும். என்ன தண்டனை தெரியுமா? எனக்கு பூமியில் அடிப்பே நாய் வாழை கட்டுவே தேவை மது கொலை சமைக்க சம்மதமா? தாங்கள் போய் வாங்கி வந்து விட்டால் விஸ்வாமித்திர மாமனியர்களே, நம்ம தேவர்களுக்கெல்லாம் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. எப்படி? ராஜகடவு 48 தினங்கள் அதுக்குள் பொய் வாங்கி வர வேண்டும். தாங்கள் பொய் வாங்கி வந்து விட்டால் என்னுடைய பூணூலத்து என்ன தந்த சைக்கிள் அதாவது பூணூலத்து அதை நாய் வாரில் கட்டி வைத்து தென்பஜை ஆளக்கூடிய தேவருக்கெல்லாம் மது கூட சமக்க வைப்பேன். யார்? எண்ணியவர் யோசனை பார்த்தா சொல்றீங்களா? யார்கிட்ட பேசுறோம்னா தாங்கள் பொய் வாங்கி வரவிட்டால் தாங்களுக்கு தண்டனை தெரியுமா? தாங்களை ஒட்டடிக்கை செய்து கருமொழி சம்பளை குத்தி இருக்கட்டும். ஞாபகம் இருக்கட்டும். கழுத போட்டேன். உங்கள்
உங்களுக்குள் இப்படி ஒரு தர்க்கம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த காலகட்டத்திலும் தாங்கள் சண்டையிடாமல் பேச வேண்டும் ஐயா. பொய் வாங்க முடியவில்லை என்ற ஆமா, மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி பெட்டக்கழுதை வெக்கம் அவமானம் எத்தனை தினத்துக்கு நான் போய் வாங்கி வருவேன். தாங்கள் கூறியது தாங்கள் செவியில் கேட்கவில்லையா? ராஜகர்வு 48 தினத்துக்குள் வாங்கி வர வேண்டும். ராஜகர்வு 48 தினம். 48 தினத்துக்குள் வாங்கி வருகிறேன். வாங்கி வரட்டும். தாங்களுக்கு தண்டனை இந்த தண்டனை தான். இந்த வதர்ஷன் மடத்தில் படைக்கிறேன். சுவாமி, பதனமாக நீ பாதுகாக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்க. அப்பப்ப மடத்தில் நான் என்ன உதவி கேட்கின்றேனோ எனக்கு நீ செய்து கொடுக்க வேண்டும். தாங்கள் எப்பொழுது என்னென்ன உதவி கேட்கின்றீர்களோ அதை நான் செய்து கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று, என்ன? எந்த காலகட்டத்தில் மருத்துவனுடைய உயிருக்கு பாதுகாப்பு தாங்கள் தர வேண்டும். அது பின்பு யோசிப்போம். பின்பு யோசிப்போம். ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, தொண்டத்து துணையாக இருக்குது. அருச்சந்திரனை பார்த்து அவனுடைய மகள் ரோகிதாசனுக்கு பிறந்த நாள் விழாவை சிறப்பாகவே கொண்டாடி கொண்டிருந்தார். என்னை பார்த்த உடனே வாருங்கள் வாருங்கள் சாமி வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்றார். என்னுடைய மகன் பிறந்த நாள் விழாவுக்கு அழைப்பில்லாமலே வந்ததுக்கு நான் செய்த பாக்கியா என்று உன்னுடைய மகன் பிறந்த நாள் விழாவுக்காக நான் இங்கு வரவில்லை. மக்கள் நலனுக்காக ஒரு யாகம் நடக்கப் போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பொருள் என்று கேட்டேன். கொஞ்சமாக கேட்டால் கொடுத்து விடுவான் அரிச்சந்திரன். சிந்தித்து பார்த்து செயல்பட்டு சாமி எவ்வளவு என்று சொன்னார் கொடுப்பதற்கு நன்றாக கொண்டு கூறியா மது கொண்டு 1000 வட்ட பார்வையிலே நிறுத்தி அது வீர புரிதவர்களுடைய அமர வைத்து அது கையில வெள்ளி கவ கொடுத்து அது மீது மாணிக்க கல்வெட்டு இளம சொல்லி விட்டிருந்து கீழே விழுந்து மேலே எவ்வளவு எழுப்புகிறதோ அவ்வளவு பொன் வேண்டும். சுமாராகவே 48 கோடி தருவயம் என்பது கேட்டேன். எங்கிருந்து கொடுப்பா மறுப்பா பொய் வாங்கி விடலாம் நினைத்தேன். உடனே மந்திரி சத்தியகித்தாரை வரவழைத்து கீர்த்தியவர்களே விசாமத்தூர் சாமியார் ஒரு 48 கோடி திறமை கேட்கின்றார். ராம லட்சுமணன் சொல்லப்பட்ட கடிதத்திற்கு எடுத்துக்கொடு கொடு கொடு என்று கூறிவிட்டார். சிந்தித்து பார்த்தேன். அரிச்சந்திரா 48 கோடி திறமை மனிதர் படித்து விட்டாயல்லவா? இன்னும் யாகத்துக்கு நாள் குறிக்கவில்லை. நாள் குறித்து விட்டு இது 48 கோடி திருமத்தி நான் எடுத்துச் செல்கிறார் அரிச்சந்திரா. அது ஒரு பிரச்சனை இருக்கட்டும். பதனமாகவே பாதுகாக்க வேண்டும் வைத்துக் கொள்வா. போய் வாங்கியவன் நினைத்தே அவன் என்ன சாமி அடுத்த
பொருளை என்றுமே நான் வைப்பதில்லை என்று குறிப்பிட்டான். ஹரிச்சந்திரா, உனக்கு சந்தேகமாக இருந்தா என்னுடைய உத்தராசம் உத்தரவு வைக்கிறேன். உன்னுடைய ராஜமுத்திரவை 48 கோடி திறமையும் படத்திலே இருக்கட்டும். என் ஆளுநத்தை விட்டு எடுத்து செல்கிறேன் ஹரிச்சந்திரா என்று அப்படி விட்டு வெளியேறி சென்றேன். வெளியேறி வந்தேன். கொள்ள மிருகத்தை விட்டு அதனுடைய நாட்டை 56 நாட்டையும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஹரிச்சந்திரத்தில் முறையிட்டார்கள். ஹரிச்சந்திரன் வேட்டைக்கு சென்றான். கொடிய மிருகத்தெல்லாம் விரட்டடித்து விட்டு கலைப்பட ஆசிரமத்தில் வந்தான். இதுதான் தக்க நேரம் பொய் வாங்குவதற்கு. உடனே தேவகத்திலிருந்து 2 பெண்களை வரவழைத்து மூக்கனாச்சா சாதனா சோமனா என்று சொல்லப்பட்ட பெண்களை வரவழைத்து வேட்டை ஆடிய கடைப்பினாலே ஹரிச்சந்திரன் ஆசிரமத்தில் கொடுக்கிறார். முன்னதாக நாட்டியம் ஆடுங்கள், நடனம் ஆடுங்கள், பரிசு பெறுங்கள், முதன்மையாக நவரத்தினம் ஆடியுங்கள், மணிகண்டம் அடையக்கள், பூச்சக்கர கொடையக்கள் மறுத்தா அன்னையுடைய திருமண செய்தியை அச்சுறுத்தல் அனுப்பிவிட்டு சென்றார்கள், ஆடினார்கள். உடனே மந்திரி சத்தியத்தை வரவழைத்து மலர் சென்றால் அடித்து ஓடோடி வந்தார்கள். மன்னா முடியவில்லை என்று கூறினார்கள். 2 பெண்கள் கைவடித்து சென்றேன் ஹரிச்சந்திரனிடத்திலே. ஹரிச்சந்திரா, ஏனிடா நான் அனுப்பி பெண்களை மானமக்கம் செய்தாய் என்று கேட்டு 2 பெண்களை இழுத்து முன்பதாக விட்டேன். அது என்ன கூறினார்? எதற்காக அடித்து மானமக்கம் செய்தாய் என்று கேட்டேன். சாமி, என் கண்ணை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன், என் உயிரை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன், இந்த மண்ணை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன். சமான பெண்கள் என்னை நடக்க செய்யும்படி அச்சுறுத்தினார்கள். தந்தாரகத்தில் என்றுமே நான் பிரதமர் நேசிப்பதில்லை சாமி. என்னுடைய காலை பிடித்தார் ஹரிச்சந்திரன். கோபம் அதிகரித்தது. 8 அவருடைய மறுபடி பூமியிலே கடகடா 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 கண் கலங்கினார். ஹரிச்சந்திரா, மணிமகனமானது பூமியில் ஒன்று விட்டது கலங்குகிறாயா என்று கேட்டேன். இல்லை இல்லை சாமி, என் மணிமகன் பூமியில் ஒன்று கலங்கவில்லை. உன்னுடைய பொன்னான பாத நோகம் என்றுதான் கணக்கமாக கவலையாக கூறிவிட்டார். ஹரிச்சந்திரா, கண்ணை கேட்டால் கொடுப்பாய் என்று சொன்னாயல்லவா? படைக்கப்பட்ட விரும்புதேவனுக்கு உனக்கு சொந்தமானதோ கண்ணு, ஈசனுக்கு சொந்தமானது. மண்ணை கேட்டாய் தருவாயா என்று சொன்னாயல்லவா? உன்னுடைய 56 நாட்டிலே எனக்கு தாரவாத்து கொடுப்பாயா என்று கேட்டேன். மக்களுடைய சொத்து மறுப்பான். பொய் வாங்கி விடலாம் நினைத்தேன். தருகிறேன் சாமி என்று கூறிவிட்டான். சுமாசனத்தில் என்னை அமர வைத்து 56 மன்னர்களையும் வரவழைத்து அயோத்தி மன்னர்களை எனக்கு மணிமகுடம் சுட்டி வைத்தார் ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரா, நாடு யாருக்கு சொந்தம் என்று கேட்டேன். உமக்குதான் என்று கூறிவிட்டான். மக்கள் உமக்குதான் என்று கூறிவிட்டான். மரணம் செய்து கொடு, எல்லாமே எனக்கு. எல்லாமே நமக்கு சொந்தமாகிவிட்டார். ஹரிச்சந்திரா, அரண்மனையை எனக்கு சொந்தமாகி விட்டதல்லவா? அரண்மனை விட்டு வெளியே என்று கூறினேன். சென்றான் ஹரிச்சந்திரா, அரண்மனை விட்டு. ஹரிச்சந்திரா, நின்று நின்று.
உனக்கு சொந்தமான பொருளை எடுத்து செல்கிறாயே என்று கேட்டேன். சாமி, என் உயிரை தவிர எதுவுமே கிடையாது என்று கூறியா. நீ அறிந்திருக்கின்றாய ஆடு ஆவரணம் அது நாடே அப்பொழுது எனக்கு சொந்தமானதோ. நாட்டுக்கு கட்டப்பட்ட எல்லா பொருளுமே எமக்கு சொந்தமாக கூறிய அதை அமுத்து வைத்து விட்டு அரண்மனையிலே காவி உடை இருக்கிறதை உடுத்தி வெளியேறி சென்று கூறிவிட்டேன். காவி உடை உடைத்து வெளியேறி வந்தான். பொய் வாங்குவதற்கு நல்ல நேரம் வந்து விட்டதை மக்கள். எப்படி ஹரிச்சந்திரா நின்று உன் இடத்துல 48 கோடி கருவையை கொடுத்தேன் அல்லவா, அதை கொடுத்து விட்டு சென்று அவன் என்ன கூறினான்? அரண்மனையில் இருக்கிறது எடுத்து செல்லுங்க என்று கூறிவிட்டான். ஹரிச்சந்திரா 56 நாட்டையும் தாரவாத்தை கொடுக்கும் பொழுது இந்த 48 கோடி தருவை நீ தருவி என்றே சொல்லவில்லை, ஒன்றாகவே தாரவாத்தை கொடுத்திருக்கிறானே. ஒன்றாகவே தாரவாத்தை கொடுத்திருக்கிறான். தருவி என்று சொல், தருவி என்று சொல். இல்லை சாமி, 48 தினம் கிடைக்கும். 48 கோடி தருவையும் தருகிறேன் என்று கூறிவிட்டான் அழைச்சந்திரன். சந்திரமதி ரோகிதாசன் அழைத்து காசி மாநகரம் சென்றான் அழைச்சந்திரன். காசி மாநகரிலே 48 கோடி தருவத்துக்காக வேண்டி ஆடு மாடுகளை போல வெளியோ 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 என்று கூறிக்கொண்டான் அழைச்சந்திரன். யாருமே முன்வரவில்லை. அக்கினி பகவானை வரமுடித்து காலகனாகவே மாற்றி 48 கோடி செல்வத்துக்காக வேண்டி சந்திரமதி ரோகிதாசனை எனக்கு ஒரு வார்த்தை செய்தார்கள். எமக்கா பெற்ற கழுதை சந்திரமதி லோகிதாசன் தனிமையாக பிரித்து விட்டேனான். அருச்சந்திரன் இருக்கிறான். தரகன் கூலி கேட்டான். அருச்சந்திரன் எங்கிருந்து கொடுப்பான்? என்ன வைத்திருக்கிறார்? 48 கோடி செல்வத்துக்காக வேண்டி சந்திரமதி ரோகிதாசாரி காசு வருகிறே வெளியோ வெளியே தரகன் கூறிக்கு என்ன செய்வார்? என்னை யாராவது எடுத்துக்கொண்டு கூறிவிட்டார். யாருமே முன்வரவில்லை. தெரிந்து செய்யாத பெற்றார். யமதர்மனை வரவழைத்து வீர பாகாகவே திட்டித்து தரகன் கூலிக்காக அரிச்சந்திரனை வெளிக்கொண்டு வாங்க செய்தேன். எமக்கா பெற்ற கழுதை என்னை தீண்டி விட்டாய், நீ விடவே மாட்டேனா? பார்க்கின்றேன். சந்திரமதி ரோகிதாசன் காலகட்டத்தில் கடமை விட்டார். அருச்சந்திரோ 56 நாட்டையும் அரைச்சு முடிந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அருச்சந்திரன் மயானம் கட்ட போகிறான். காலகட்டனுடைய தாத்தாவுடைய மூத்த தாத்தாவுக்கு ரோகிதாசன் பின்பதாக செல்கிறான். காட்டிலே அவனை கொல்ல வேண்டும். எப்படி? அறவும் தீண்டு வைக்க வேண்டும். கொண்டு விட்டா வந்த வேலை முடிந்து போய்விடும். முருகா, ஞான பண்டிதா, அப்படி 6 குற்றம் 100 குடைகளான ஏதாவது செய்த முடிமுக்கான அடிக்க மன்னித்து நாக சர்ப்பமாகவே எனக்கு காட்சி கொடுக்க வேண்டுமா? வகிலே வா 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 வா. நாக சர்ப்பத்தை அனுப்பி வைக்கிறேன். லோகிதாசனை கொன்றுவிடும். வந்த வேலை முடிந்து போய்விட்டோம். எங்கிருந்தாலும்
ஒரு அரசனை ஆண்டி ஆக்கியே தீர்வேன் நான். விடவே மாட்டேன் நான். எமக்கா பெற்ற கருதை பார்த்து வருகிறேன். அடு அடுடா. ஹலோ அப்படியே அது மாதிரி
இப்படி சோதிக்கலாமா? தெக்கற்ற வழக்கு அந்த தெய்வமே தெரிகின்ற சொல்வார்கள். நான் யார் குடியை கிடைத்து இவருக்கு என்னை தேங்கிணைத்து என்னை இப்படி சோதிக்கிறார். நான் இழக்க வைத்தால், நாயகரை பிரித்தால், வாழ்விழக்க வைத்தால் இதெல்லாம் போதாதென்று எங்களை வேதிற்கு அனுபவப்படுத்தலாம். எங்கள் அனுபவ வேதியர் சிராஜத்துக்கு தேவையான பொருட்களை சேகரித்துக் கொண்டு வரும்படி என் குழந்தையை மேலும் அந்தத்திற்கு அனுப்பினார். அதிகாலை சென்று என் குழந்தை அத்திதான் நேரமாகி இன்னும் வீடு திரும்பவில்லை. அவனை காணாது பெற்ற இந்த பாவியின் வயது அணிழி விழுந்த புழு போல இருக்கின்றது. இறைவா, என்ன செய்வேன்? என் குழந்தையினும் காணவில்லையே. இறைவா, என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இன்னமும் வரக்கானே.
போல் இருந்தது. ஒரு வாரியன் விளக்கம் அடக்கிக் கொண்டு வீதியில் சென்று, ஐயா, என் குழந்தை பசியாக இருக்கு என்று சொல்கிறான், கொஞ்சம் கூடாக குடிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கு அவர் மீளவனாந்தரம் சென்று திரும்பி உள்ள சாப்பிடுக்கலாம். அப்படி பசிக்கிறது அதிகமாக இருந்தால் ஓடுகிற கங்கையில் 3 தளமில்லை 2 கிணத்தை விட்டுவிட்டு 3 பாய்ச்சல் திறந்த வேண்டும் என்று சொன்னார். என் குழந்தை அனுப்பினானா இல்லை பசிக்கல் பண்ணாத விழுந்து விட்டானா ஒன்று புரியவில்லையே. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி, உமா மகேஸ்வரி அன்னையே, தாயே புவனேஸ்வரி, தாயே ஈஸ்வரி, உன்னையே நம்பியிருக்கிறேன். கிடைக்கும் வரல் கிடைக்காதா? நிச்சயம் கிடைக்க நம்புகிறேன். பார்க்கலாம். நீயே கதி ஈஸ்வரி, நீயே கதி ஈஸ்வரி, அம்மா நீயே கதி ஈஸ்வரி, சிவகாமி தயாசாரி, நீயே கதி ஈஸ்வரி, நீயே கதி ஈஸ்வரி. மகனே, பட்ட காலிலே படும் கெட்டக்குடிய கிடைவென்பார்கள். அதுபோல் அல்லம் பகலமனம் நினைக்கும் எங்களுக்கு இந்த சோதனை நாடுகள் இழந்து காடு குடிகளை பிரிந்து தஞ்சியாக பராரியாக காவி அணிந்து கருவிடப்படாத பாடுபட்டு காசு வந்து நீர்பட்ட கண்ணுக்காக என்னை பாடகனையும் அந்தரமிட்டு பொருளை கொடுத்தேன் மன்னவர் என்று சொன்னாரோ எப்படி இருக்கின்றாரோ ஒன்று புரியவில்லை. இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அள்ளியில் கொடுத்தேன் கரங்களினா இப்பொழுது குழந்தைக்கு ஒருபடி அன்னம் கூட கொடுக்க வழியீட்டலாகிவிட்டேன். இறைவா, இது என்ன சோதனை? உன் சோதனைக்கு அளவில்லையா? என் துன்பங்களுக்கு முடிவே இல்லையா?
அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே.